ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைசியாகவும் க்ரீமியாகவும் ஸ்வீட்டாகவும் 3 விதமான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த வாட்டர்மெலன் ஜூஸை 3 விதமான சுவையில் எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு ஜூஸ் ரெசிபிக்கும் ஒவ்வொரு நிமிஷம் தான் தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். தர்பூசணியில் இருக்க விதையை எல்லாத்தையும் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் 1 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இது நல்லா ஜூஸாக அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்பைசியான புதுவிதமான சுவையில் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இது செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா குயிக்காக இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அடுத்த ஜூஸ் பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சில்லுன்னு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் நல்லா பொடியாக நறுக்கின வாட்டர்மெலன் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா சீடு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச வாட்டர்மெலன் மில்க் ஷேக்கை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெண்ணிலா ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் கூட ஐஸ்கிரீம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலனை பொடியாக கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீமியான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக 2 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் நல்லா பொடியாக நறுக்கின வாட்டர்மெலன் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வாட்டர்மெலன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நல்ல ஜில்லுன்னு சோடாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சட்டுன்னு இந்த ஜூஸ் ரெசிபியை ரெடி பண்ணியாச்சு. இந்த சம்மரில் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய ஜூஸ் ரெசிப்பியில் வாட்டர்மெலன் ஜூஸ் ரெசிபி இஸ் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த ஜூஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான சுவையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒவ்வொன்றும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.